ஹாய் காய்ஸ், இது நம்ம தமிழமி ரியாக்ஸ் சேனல். இன்னைக்கு நருட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 21 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம கிராமத்துக்கு கெட்ட பேரை கொண்டு வரத நாம இங்க வந்த காரணத்தை நீ மொத்தமா மறந்துட்டியா என்ன? பக்கத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்கதான் எங்க கிட்ட பொம்மை எடுத்தாங்க. இது எதையும் நான் ஆரம்பிக்கல. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லுவாய மூடு. சரி, நான் உன்னை கொன்னுடுவேன். சரி, நான் தான் கொஞ்சம் எல்லை மீறி போயிட்டேன். இதனால அது அவனை பார்த்து அவங்க ஆளுங்களே பயப்படுறாங்க. அவன் பண்ண எல்லாத்துக்கும் அவன் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த லீடர் மாதிரி இவன் பார்க்கலாம். கண்ணை பார்த்தாலே தெரியுது, கண்டிப்பா இவன் நல்லவன் இல்ல. இவன் கான்குள்ள ஒரு கல் வச்சு தடுத்திருக்கான். அதுவும் சுலபமா செஞ்சிருக்கான். அதனால எப்பவும் இவன் மேல ஒரு கண் இருக்கட்டும். நாம கிளம்பலாம். மேஜிக் ஊராடா அது. பண்றது கொண்டு நாம இங்க வரல. சரி, புரிஞ்சிருச்சு, நாம கிளம்பலாம். கொஞ்சம் இருங்க. போறாங்க நீ வேற. உங்க தலையை பார்த்தாலே தெரியுது நீங்க மண்ணு மறைஞ்சிருக்கிற கிராமத்துல இருந்து வரீங்கன்னு. அதுவும் இல்லாம நெருப்பு கிராமமும் காற்று கிராமமும் உங்களுக்கு கூட்டாளிங்க. ஆனா அனுமதி இல்லாம எந்த ஒரு ஷினோபியும் கிராமத்துக்குள்ள நுழைய கூடாது. அதனால எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. கதை கட்டலாம்னு நினைக்காதீங்க. என்னது, நீங்க எல்லாரும் காதை மூடிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா என்ன? இங்க என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாதுல்ல? எங்களுக்கு அனுமதி இருக்கு. அனுமதியோட நீ வந்துருங்க. சொன்ன விஷயமும் சரிதான். நாங்க தான் ஹிடன் சாண்ட் கேனன் காற்று கிராமத்துல இருந்து தான் வரோம். நாங்க எங்க ஜூனியர் தேர்வுக்காக தான் வந்திருக்கோம். எப்பயாவது புரியுதா? ஜூனியர் எக்ஸாம்ஸ் அப்படின்னா என்ன? ஐடென்டிஃபை யுவர்செல்ஃப் பவர்ஃபுல் நியூ ரைவல்ஸ். இத பாருங்க, ஜூனியர் எக்ஸாம்ஸ் பத்தி நான் எதுவும் கேள்விப்படல. என்ன நம்புங்க. கண்டிப்பா நான் உன்னை நம்புறேன். உனக்கு எதுவும் தெரியாதுன்னு எனக்கு தெரியல. தலைவரே, ஒரு கினின் முழுசா ஜூனியர் ஆகணும்னா அதுக்கு முதல்ல அவங்க இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகணும். அந்த பையனுக்கு தெரியுது. முன்னாடியே சொல்ல, நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். அடப்பா. ஹேய், இரு. நீ யாருன்னு சொல்லிட்டு போ. எதையா கேட்ட? இல்ல, அவனை முதுகுல பயமாட்டி இருக்கானே அவனை கேட்டேன். என்னோட பேரு காரா, டெசர்ட்டை சேர்ந்தவன். காரா. நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன். நீ யாருன்னு சொல்லு. என்னோட பேரு சாஸ்கே உச்சியா. உச்சிகா பத்தி தெரியுமா? ஹலோ, எப்படி இருக்கீங்க? என்னுடைய பேரையும் தெரிஞ்சுக்க காத்துக்கிட்டு இருக்கீங்களா? உன்னை பத்தி எனக்கு கவலை இல்ல. அவன் வந்து வாய கொடுக்கும். ஏட்டா எல்லாரும் அவனை அசிங்கப்படுத்துறீங்க? இவன் கண்டிப்பா சாதாரண ஆள் இல்ல. அது சரி, கொனஹமரு, என்ன பார்த்தா அந்த அளவுக்கு கூலா தெரியலையா? ஆமா, சாஸ்கேவோட ஒப்பிடும்போது நீங்க கொஞ்சம் டம்மி தான். தயவு செஞ்சு சாஸ்கே கூட என்ன கம்பேர் பண்ணி பேசாத. ஒழுங்காம கிளம்பு. ஏய், நீங்க யாரா? எப்பவும் போல முக்காவாசி நிறைய பேர் வந்துக்கோங்க போல அதுக்காகவே. ஆனா உச்சிகா பிளான சேர்ந்தவங்க அதுக்கப்புறம் பயமாட்டி இருக்கிறவன். அவங்கள நான் இவங்க சிம்பிள் வேற யாருக்கு? கொஞ்சம் ஜாக்கிரதையா. நல்லது. ஜூனியர் தேர்வுல கலந்துக்க போற ஆட்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. முதல்ல ஆரம்ப கெனிம்ஸ பாத்துக்கிற எல்லாரும் முன்னாடி வாங்க. ககாஷி, கூரனாய், அப்புறம் ஆஷுமா, நீங்க என்ன ஒரே லேடி தான் இருக்காங்க போல. பரிந்துரை செய்ய விரும்புறீங்களா? அனுபவம் இல்லைன்னாலும் யாருக்காவது இந்த தேர்வுல கலந்துக்கிற தகுதி இருக்கா? உங்களுக்கே தெரியும், 8க்கும் மேல மிஷன்ஸ்க்கு போன கெனின் தாராளமா தடை இல்லாம இந்த தேர்வுல கலந்துக்கலாம். ஆனா முக்கியமா அவங்க தயாரா இருக்காங்களோட நீங்க தான் முடிவு செய்யணும். ஆனா சாதாரணமா கெனின்களுக்கு இதை விட 2 மடங்கு அனுபவம் தேவை. 2 மடங்கு அதிகமான மிஷன்ஸ்க்கு போயிருக்கணும். அதை நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்ல. எனக்கு என்ன இவங்க அவசரப்படுறாங்கன்னு தோணுது. சரி ககாஷி, நீங்க ஆரம்பிங்க. என் கட்டுப்பாட்டுல இருக்கிறது ஸ்குவாட் 7. சாஸ்கே உச்சியா, நருட்டோ உசுமாகி, சகுரா ஹருனோ, நான் ககாஷி ஹதாகே. ஜூனியருக்காக நான் இவங்களை தேர்ந்தெடுக்கிறேன். நான் இவங்க 3 பேரையும் பரிந்துரை செய்யறேன். என்னோட ஸ்குவாட் நம்பர் 8 ஹினாட்டா ஹியூகா, என்னட்டா இங்கதான் இருக்காரா? ஷினோ அபராமே, அப்புறம் நான் குருனா யூஹி. இவங்க 3 பேரையும் பரிந்துரைக்கிறேன். அப்புறம் என்னோட ஸ்குவாட் நம்பர் 10 ஈனோ யமனாகா, ஷிகமாரு நாரா, ஜோஜி ஓ, அகாமிச்சி. இவங்களா? அதுக்கப்புறம் நான் அசுமா சாருடோபி. இவங்களை நான் பரிந்துரைக்கிறேன். வேண்டாம், கொஞ்சம் இருங்க. உனக்கு என்ன ஆச்சு இருக்கா? லார்ட் ஓகாகே, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இப்போ அவங்க சொன்ன அந்த 9 மாணவர்களும் அகாடமியில என்னோட மாணவர்களா தான் இருக்காங்க. அவங்களோட திறமை என்னன்றது எனக்கு தெரியும்.
கண்டிப்பா எல்லாருக்குள்ளயும் திறமை இருக்கு. ஆனா இப்ப அவங்க சின்ன பசங்க. இந்த சோதனைக்கு முன்னாடி கண்டிப்பா இப்போ அவங்களுக்கு மாறிட்டாங்கல்ல. இப்ப அவங்க அதை முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பா தோல்வி அடைஞ்சிருவாங்க. கத்துக்கணும்ல ஆனா நானப்போ நருட்டோவை விட 6 வயசு சின்ன பையனா இருந்தேன். நருட்டோ ஒண்ணும் உன்ன மாதிரி கிடையாது. நீ என்ன அவனை அழிக்க பாக்குறியா? இல்ல, இது வரைக்கும் அவங்களுக்கு ஏத்த எதையுமே அவங்க செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இந்த தெருவில் அவங்க கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்க எதுவும் மாறிடும். வலியும் நல்ல விஷயம் தானே. நீ இப்ப இவர் ரொம்பவே அக்கறைப்படுறாரு. நான் அவங்களை கொல்ல போறேன்னு சொல்லல. ஆனா நீ ரொம்ப யோசிக்கிற இவருக்கா? ரிலாக்ஸா இரு. இங்க பாரு, அந்த மாணவர்கள் உனக்கு எவ்வளவு முக்கியம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ கவலைப்படாத. சரி ககாஷி, நீங்க போதுமான அளவுக்கு சொல்லிட்டீங்க. அப்படி கிடையாது ஒரு நாய். இதுக்காக நீ எல்லாத்தையுமே கேட்டாகணும். இதுக்கு மேல அவங்க அவனோட மாணவர்களை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். அவங்க என்னோட மாணவர்கள். பெரிய மிஷினே முடிச்சுட்டு வந்திருக்காங்க. நிறுத்துங்க. ஆனா இந்த பயிற்சி நாளைக்கு என்ன வேணும்னாலும் ஆகலாம். அது உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு தானே பண்றான். அப்புறம் என்ன? சொல்லிட்டு அது எனக்கும் புரிஞ்சிருச்சு. லார்டு ஓகாய், நீங்க சொன்னதை எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா முக்கியமான தேர்வுக்கு முன்னாடி ஒரு சின்ன தேர்வு வைக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன். என்ன தேர்வுக்கு முன்னாடி ஒரு தேர்வா? கக்காஷிக்கு தான் தெரியும் உங்களை பற்றி என்னன்றது. இப்பயும் வரலையா? மீட்டிங்ல இருக்காரு இப்போ. கிட்ட வராதா? காலையில முதல் வேலையா இவங்க பேசுறதை கேட்டா கோவம் தான் வருது. வந்துட்டேன். இது மட்டும் மறக்காம சொல்றேன். கூலா இருக்காரு. மறுபடியும் மறந்துட்டேன். இது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். நான் உங்க எல்லாரையுமே ஜூனியர் தேர்வுக்கு பரிந்துரை செஞ்சிருக்கேன். உங்க 3 பேரையும். இதுதான் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ். அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸா? நான் சொன்னதை எனக்கே சொல்லிட்டு இருக்க சாக்குரா. இதுக்கப்புறம் முடிவு உங்க கையில தான் இருக்கு. ஒருவேளை நீங்க தயாரா இல்லை நினைச்சீங்கன்னா அடுத்த வருஷத்துல நீங்க கலந்துக்கலாம். அடடா பிரமாதம்! ககாஷி சென்சை நீங்க தலையிட்டீங்க. எதுக்காக என் வேலையை இப்படி சுத்திட்டு இருக்க? யாரெல்லாம் தேர்வுல கலந்துக்கணும்னு விருப்பம் இருக்கோ அவங்க இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அகாடமியில இருக்க 301 வாங்க. இன்னையில இருந்து சரியா 5 நாளைக்கு அப்புறம் 3 மணிக்கு நடக்கும். புரிஞ்சுதா? யா புரிஞ்சுது. ஜூனியர் எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்க போகுது. என்ன எக்ஸாம்னு சொல்லியே எதை வச்சிருந்தார்ல. ஜூனியர் எக்ஸாம்ஸ் திறமையான நிஞ்சாவை எதிர்த்து நான் போட்டி போட போறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா அந்த நிஞ்சா கூட மோதுவேன். சீன் போற சாஸ்கே கூட மோத வாய்ப்பு கிடைக்கும். இவன் வேற இமேஜின்லயே இருக்கான். சாம்பியன் இந்த நாருட்டோ. திடீர்னு பேப்பர் எடுத்து கையில கொடுத்து எழுதுறான்னு ஜெயிச்சிட்டா. அதுக்கப்புறம் நான் உட்கார்ந்து ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. நான் இந்த உண்மையை ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். என்ன மாதிரி வயசான கிழவனுக்கு பதிலா நாருட்டோ மாதிரி திறமையான பையன் தான் என் இடத்துல இருக்கு. எப்படி? எங்கேயோ போயிட்டான். அங்க இருந்தவனை எதிர்த்து சண்டை போடுற வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும். இவனுக்கு இந்த டார்கெட்டு. இதுல நான் கலந்துக்கவே கூடாது. என்னால சாஸ்கேவை தோக்கடிக்க முடியாது. என்னால நருட்டோவை கூட தோக்கடிக்க முடியாது. நான் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணவே முடியாது போல. ஆமாப்பா, நிறைய பேர் வராங்க வெளியிருந்து. இவங்களுக்குள்ளேயோ சண்டை வரும் போல இருக்கு. நிஞ்சா எக்ஸாம்னா அதான் இருக்கும், மோத விடுவாங்க போல. ஹலோ தலைவரே, எங்க கூட நிஞ்சா விளையாட்டு விளையாட வரீங்களா? கண்டிப்பா. இன்னைக்கு ஆபத்தான நிஞ்சா மிஷன்ஸ் எதுவும் கிடையாது. அதனால நான் உங்க கூட விளையாடுறேன். சந்தோஷம். இது யாரா? ஏன் அந்த குழந்தைகிட்டே வரீங்க எல்லாரும்? ஏய், என்ன பண்ற? மரியாதையா அவளை இறக்கி விட்டுடு. ஒழுங்கா அவளை விட்டுடு. இல்லைன்னா அவ்வளவுதான். அவங்க என்ன பண்ணாங்க? என் கூட வா, கோன அமரு. நான் வந்துட்டேன் தலைவரே. எவன் வந்தாலும் குழந்தைய பிடிச்சி இது பண்றானுங்க. ஜூனியர் எக்ஸாமா? ஹேய், சாஸ்கே, என்ன சொல்லு? நான்
நான் உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும் சாகுரா. நம்பவே முடியல. உண்மையாவா? பரவாயில்ல, என்னோட வேகத்துக்கு அவன் ஈடு கொடுக்குறான். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஒழுங்கா அவனை விட்டுரு. அடடா, தலைவர் எங்க போனாரு? இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டாரு. நம்ம மருந்துக்குள்ள அவர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல, மரியாதையே என்ன விடு. இலையில மறைஞ்சு இருக்கிற இந்த கிராமத்துல நிஞ்சாஸ் இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இங்க இருக்கிற பசங்க எல்லாருமே பொடி பசங்க தான். பரவாயில்ல, சீக்கிரம் வந்துட்ட. ஏய், பொண்ணுடா, போதும், அங்கேயே நில்லு. மொபைலை தூக்கிட்டு வந்து என்ன பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன பண்றா? இன்னும் உனக்கு புரியலையா? சரி, தெரிஞ்சுக்க விரும்புறியா? ஒரு அடி எடுத்து வச்ச இவன் அவ்வளவுதான். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஏய், எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் ஒரு குழந்தை, அவனை விட்டுரு. முதல் கையோட ஸ்க்ரால் ஆஃப் சீலிங் எனக்கு வேணும். போய் கொண்டு வா, அப்பதான் இவனை விடுவேன். அந்த ஸ்க்ரோல் ஆஃப் சீலிங்கா? சாஸ்கி, என்ன திடீர்னு நீ என் கூட தனியா வாக் போலான்னு கேட்டிருக்க? ஜூனியர் தேர்வுல நீ கலந்துக்க வேண்டாம்னு சொல்லதான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். அதுல உன்னால பாஸ் பண்ண முடியாது சாகுரா. நானும் அதை நினைச்சுதான் பயந்துட்டு இருந்தேன். சரி, அதான் சொல்றேன். இந்த நிஞ்சாஸ் எல்லாம் திறமசாலிகள், கருணையே இல்லாதவங்க. அவங்க கூட சண்டை போட்டா நீ இறந்து போகவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா சாஸ்கி, என்னை பத்தி கவலைப்பட்டுதான் நீ இதை சொல்றல. அது ஆனா இவ பவரும் தெரியணும்ல, வரணும். அன்பா பேசிக்கிட்டு இருக்கவங்களை தொந்தரவு பண்ணிட்டேனா? சாக விருப்பம் இல்லைன்னா இங்க இருந்து போயிடு. நீ ரொம்ப பேசுற. இங்க வந்துட்டானே. பேச்சுல செயலையும் காட்டு. ஜாக்கிரதை சாஸ்கி. எல்லாரையும் வம்பு இழுத்துட்டு இருக்காங்க. சாஸ்கி. இல்லை, சாஸ்கி. 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 என்ன நடக்குது இங்க? நின்னுகிட்டு இருக்க, போய் அந்த ஸ்க்ராலை எடுத்துட்டு வா. உன்னுடைய மெத்தட் நல்லதா இருக்கு. ஆனா நான் முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? அப்ப இந்த பொண்ணுக்கு என்ன ஆனாலும் நீ தான் பொறுப்பு. அங்க யாருமே இல்ல. 2 டம்மிங்க தான் இருக்கீங்க. ஒண்ணு நீ, இன்னொன்னு பின்னாடி இருக்கிற வைக்கோல். அவன் எங்க போனா? மாற்றிட்டான். எப்படா அவ உலகத்திலே மிக சிறந்த ninja கூட இங்க அதான் ஷேரா க்ளோன் யூஸ் பண்ணிக்கலாம். அது நீங்க தான் தலைவரே. நீங்க தான் என்னோட ஹீரோ. க்ளோன் சுச்சுவா, அவனை என்ன பண்றது பாரு. இந்த பக்கத்துல இருந்து வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஹாய் தலைவரே, நாங்க வந்துட்டோம். வாங்க வாங்க, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ரொம்ப பயந்துட்டேன். பயப்படாத, ஒண்ணும் ஆகாது. அவனுக்கு பிடிச்சிட்டீங்களா பாஸ்? காட்டுங்க. ஆமா, இங்கதான் இருக்கான். அவன் யாருங்கிறத நான் உங்களுக்கு அவன மாதிரி. Substitution jutsu பயன்படுத்திட்டான். நான் பண்ணதை பார்த்து அவனும் அப்படியே காப்பி அடிச்சிருக்கான். அவனை target பண்ணிட்டீங்க, boss. அவன் கதை முடிஞ்சது. ஜூனியர் தேர்வுல கலந்துக்கிட்டா உன்னோட முடிவு இப்படிதான் இருக்கும். இல்ல, சாஸ்கி. நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. ஆரம்பத்திலே நீ ஏன் ஜூஜுவை பயன்படுத்தினதை நான் கவனிச்சிட்டேன். என்ன? சாஸ்கேன்னு வெளியே கூப்பிட்டு திடீர்னு என்னை பத்தி கவலைப்படுறேன்னு சொல்றான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அங்கதான் நீ தப்பு பண்ண. நான் ஓ. ஏன் நீ நம்பிட்ட. அப்ப என்ன பண்ண சொல்றியா? அது சாஸ்கவே இல்லை. சொல்லிருப்பாரு, நீ வெறும் illusion தானே. உண்மையான ninja இங்க இருந்து பயந்து ஓடிட்டான். நீ ஓடி போன ninjaவோட illusion தானே. கண்டிப்பா நான் illusion உனக்கு தெரியுமா? இவ்வளோ டார்கெட் பண்ண. ஓ, இது இருக்கா அவளுக்கு? கண்டிப்பா தெரியும். கக்காஷி பயிற்சி கொடுத்த மாணவர்கிட்ட இருந்து இதை கண்டிப்பா நான் எதிர்பார்த்தேன். ஆனா ஜூனியர் தேர்வுல இந்த மாதிரிலாம் illusion எல்லாம் வரமாட்டோம். அப்படி ஜெயிக்கிறீன்னு பார்ப்போம். எனக்கு பயம் வரல. illusion பார்த்தல நான் பயப்பட மாட்டேன். ஜூனியர் தேர்வுல சந்திக்கலாம். அது அவ்வளவு பயமா இருக்கான்னு பார்த்துடுறேன். வெறி வந்துச்சு. அதை நினைச்சு எனக்கு பயமா தான் இருக்கு. தேர்வுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் போய் ரொம்ப வளர்த்தி இது பண்ணிட்டாங்க. எங்க கிராமத்துக்குள்ள வராம இரு. எல்லார்கிட்ட போய் வம்பு இழுத்துனுக்குறான். அவங்க பவர்லாம் தெரிஞ்சுக்கிறான்னு நினைக்கிறேன், என்னென்ன இருக்கு அப்படின்னு. சரி, என்னாச்சு? நல்லா சண்டை போடுறாங்க உங்க மாணவர்கள் மற்ற எல்லாருமே. எல்லாம் 9 கிணினும் இந்த தேர்வு ஏய், இவரு இருக்காங்க. சரியா சொன்ன கக்காஷி. எல்லாரும் ரெடியா தான் இருக்காங்க. அவங்களோட வளர்ந்து பாத்தீங்கன்னா பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. அவர் தான் டவுன் பட்டாரு. அதனால அப்படியே உங்களுக்கு ஜூனியர் தேர்வு ஆபத்தை தான் விளைவிக்கும். அது
அதுல என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம். கேள்விப்பட்டியா? தேர்வுக்கு வர போறவங்க பொடி பசங்களா? முதல்ல உன்னோட கெனின், அப்புறம் 5 வருஷத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்ல. வாய்ப்பே இல்ல. இந்த ஜோடியில கண்டிப்பா திறமையா காட்டுறேன்னு உணர்ச்சி வந்துடுறாங்க. இல்ல, நீ நினைக்கிற மாதிரி அவங்க கிடையாது. அதுல 3 பேருக்கு பயிற்சி கொடுத்தது ககாஷி. அதான் யோசிக்கிறேன். ஆனா அவங்க ஆபத்தானவங்க இல்ல. எப்படி பார்த்தாலும் பிரச்சனை அவங்களுக்கு தான். இவங்க இந்த ஊர் தான், புதுசாக இருக்காங்க. ஆனால் சாகுரா, ஏன் இவ்வளவு லேட்டு? ஆமா, என்ன மன்னிச்சிருங்க. காலை வணக்கம் சாஸ்கே. காலை வணக்கம். சிவனுக்கு என்னாச்சு? ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறா. அது வந்து சாக்குறாவா இல்லை வேற யாராவது தெரியல. பார்க்குறேன். எங்களை தாண்டி போக முடியல. உங்களுக்கு ஜோடியும் தேர்வு தேவைப்படுதா? உங்களை ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு எங்களுக்கு எழுந்து இவங்களும் இந்த வில்லேஜ் தான். வாங்கிட்டு அம்மா கிட்ட போய் அழுவீங்க. நாங்க உள்ள போக தயவு செஞ்சு எங்களை அனுமதிங்க. ஃபஸ்ட்டு வெளியாள் கூட சண்டை, இப்போ உள்ள ஆளும் கூடயே சண்டை. என்ன விளையாடுறீங்களா? அந்த தேர்வு கூட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அதை விட இவங்களை நாங்க எவ்வளவு நல்லா தான் நடத்துறோம். சில பேர் உயிரோட திரும்ப மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் எந்திரிக்க மாட்டீங்க. அதுல சில பேர் பைத்தியம் முடிச்சு சுத்தப்படுவாங்க. இதுல எப்பவுமே சொல்லிட்டு வாழ்வோ இல்ல சாவோ தான். கேட்கவே வேடிக்கையா அது அவங்க முடிவு போகட்டும், இவங்களே பயமுறுத்துக்கிறாங்க. இருக்காங்க. உங்க கூட வர ஆளுங்களோட உயிர் உங்க கையில தான் இருக்க போகுது. அதனால இதெல்லாம் நீங்க சமாளிச்சாகணும். சாதுவான பொண்ணுங்களுக்கு தான் இங்க இடம் இல்ல. எப்படி உன்னால இந்த தேர்வுல தேர்ச்சி அடைய முடியாது? பேசாம வீட்டுக்கு போய் விளையாடுற வேலையை பார்க்கலாம்ல. ரொம்ப நல்லா பேசுனீங்க. இப்ப மரியாதையா 2 பேரும் நகர்ந்தீங்களுக்கு வழி விடுங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல கேட்சோவை எடுத்துருங்க. நீங்க பண்ணிருக்கிற விஷயம் நல்லா தெரியுது. நாங்க போக வேண்டியது 3வது மாடிக்கு. என்ன சொல்றோம்? இதான 3வது மாடி? அதான் எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷம். கம்பெனி கேட்சோவை கவனிச்சிட்டீங்க. இதை பத்தி நீயே சொல்லு சாகுரா. மத்தவங்களுக்கு முன்னாடி கண்டிப்பா நீ தான் இதை கவனிச்சிருப்ப. நம்ம ஸ்குவாட்லயே தெளிவான பார்வையும் சிறப்பான யோசனை திறனும் உனக்கு மட்டும் தான் இருக்கு. இதை நீ எப்பவோ கண்டுபிடிச்சிருப்ப. எப்பவும் கண்டுபிடிச்சிருப்பேனா? அடே பாவி. ஐயோ, பாராட்டிட்டாங்க சொல்லி அவனுமே. நான் இதை எப்பவும் கண்டுபிடிச்சிட்டேன். நாம இருக்கிறது 2வது மாடிதான். ஆமா, நாங்க தான் புத்திசாலிகள்னு நினைச்சோம். இல்யூஷனை நீ கண்டுபிடிச்சிட்ட. இப்ப இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்க்கிறேன். வேகமா தடுத்தான். ஆ, சாஸ்கே விட ஸ்பீடாக இருக்கான். நினைச்சேன், ஆனா வேகத்துல அவன் சாஸ்கேக்கு சமமா இருக்கான். அது என் தாக்குதலை தடுத்துட்டான். அவனோட சக்கரா கண்டிப்பா சக்தி வாய்ந்ததா தான் இருக்கும். ஹே, நம்ம திட்டத்தை மறந்துட்டியா என்ன? இங்க இருக்க யாருக்கும் நம்ம திறமை தெரியக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொன்னது நீ தானே. மறந்துட்டியா? தெரியுமா? சரி, பரவாயில்ல. ஆளே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கிறான். ஹே, இதுக்கு முன்னாடி உன் உடல்ல இருந்த காயங்கள் என்னாச்சு? இப்ப அது இல்ல. அதெல்லாம் பொய்யா? என்னோட பேரு ராக்லி. நீ சாகுரா, சரிதானே? நீ என்னோட ஃப்ரெண்டா இருக்கியா? நான் என் உயிரை கொடுத்தாலும் உன் உயிரை காப்பாற்றுவேன். ஏற்கனவே நருட்டோ ஒருத்தன் இருக்கானா? முடியாது. என்ன வரவங்களா இவங்கிட்டயே பேசுறீங்க? எனக்கு ரொம்ப வினோதமா இருக்கு. ஹே உன்னதான், இங்க பாரு. உன் பேர் என்ன? எப்ப பார்த்தாலும் எல்லாரும் சாஸ்கே கிட்டயே போவாங்க. இன்னொருத்தரோட பேரை கேட்கறதுக்கு முன்னாடி உங்க பேரை சொல்றதுதான் மரியாதை. பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்க. சரி, உனக்கு எவ்வளவு வயசு ஆகுது? திரும்பவும் பாருங்க, இவங்களே தெரியல. என்ன சொன்ன? வர்றவனுங்களா இவங்க வம்பிழுக்கிறாங்க. நருட்டோ மாதிரியே இருக்கா அவனும். யாருமே என் பேரை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஹேய், நாருட்டோ, சாஸ்கே, வாங்க நம்ம போலாம். அப்ப ககாஷி பாராட்டி தள்ளிக்கிட்டு இருந்த அந்த பொடி பசங்க இவங்க தானா? அவங்க முதல் தேர்வை பாஸ் பண்ணா நல்லா இருக்கும். அப்பதான் அவங்க அப்ளிகேஷனை ஏத்துப்பாங்க. ஆமா. இந்த வருஷத்தோட தேர்வு ரொம்ப அட்டகாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் டெஸ்ட்டுப்பா. அவங்களுக்கு இல்ல, நான் உனக்குதான். அவ எல்லாரும் பார்த்து பயந்து ஜூனியர் தேர்வு இதுதானா? அப்படி என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஏய், எல்லாமே டெஸ்ட் தான்டா, கவனமாக இருக்குடா.
உலதா போகாத நில்ல. உன்னோட பேர் என்ன? உனக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. என்ன சொன்ன? அழகா இருக்கான். அப்ப அந்த ககாஷி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருந்த அந்த 3 பசங்க இவங்க தானா? அவங்க அப்ளிகேஷனை கொடுத்துட்டு முதல் தேர்வுல தேர்ச்சி அடையணும்னு ஆசைப்படுறேன். ஆமா, இந்த வருஷ தேர்வு கண்டிப்பா ஜாலியா தான் இருக்க போகுது. அட்டகாசம் நமக்கு தான், அவங்களுக்கு இல்ல. ஹேய் சாஸ்கே, நாருட்டோ, வாங்க போலாம். சரி சரி, அவசரப்படாத, வரும் இரு. சாஸ்கே உச்சிஹா கிளானை சேர்ந்தவன். அவன் தைரியசாலிதான். அவன் கூட சண்டை போட போறியா? ஏன் அந்த உச்சிகா கிளான் மேல மட்டும் எல்லாருக்கும் அப்படி ஒரு கண்ணு? எல்லாருக்குமே சாஸ்கே மேல தான் கண்ணா இருக்கு. வா, நம்ம சீக்கிரம் போகணும். நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். எனக்காக காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம், ஏன்னா எனக்கு ஒரு வேலை இருக்கு. என்னடா என்ன வேலையா இருக்கும்? அதை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த கிரீன் தானே அந்த லீ. இல்லையா சாகுரா கிட்ட மூக்கடி பட்டானே. என்ன பேசிட்டு போற? நில்லு. ஹாய். உனக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு சண்டை போடணும், அதுவும் இங்கேயே இப்பவே. Chunin challenge, Rock Lee versus Sasuke. எடுத்து இவன் சண்டை போட போறான். இப்பவே என் கூட சண்டை போடணுமா? ஆமா, என்னோட பேரு ராக் லீ. ஒருத்தரோட பேரை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம பேரை சொல்றதுதான் மரியாதை நீ சொன்னல. சாஸ்கே உச்சிஹா. அப்போ உனக்கு என்னை பத்தி தெரிஞ்சிருக்க. எல்லாருக்குமே தெரிஞ்சது. Challenge பண்றேன். எப்பவும் எல்லாரும் உங்க கிளானை பத்தி தான் பேசுறாங்க, பெரிய வீரர்கள்னு. அது உண்மையான நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதான் உன் கூட சண்டை போட்டா நல்லா இருக்கும். பொறாமையா? அதனால எல்லாருமே அந்த கிளான்ஸ் சொல்றாங்க. சாகுரா, இது ஒரு வீக்னஸ். நீ அழகா இருக்க. அடடே. உன்னோட முடி கூட மோசமா இருக்கு. உன் முகத்தை நீ கண்ணாடியில பார்த்திருக்கியா? நீ பாத்திருக்கியா? ஆனா நீ வானத்துல இருந்து வந்த தேவதை மாதிரி இருக்க. ஐயோ. எப்படி இவ்வளவு அசிங்கப்படுத்தி அவரே எல்லாம் போறீங்க. அதுல இருந்து நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா இதுல எப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்கலாம். வா, 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 வா. யோகாலாம் பண்ண வச்சுட்டான். இப்படி பைத்தியம் மாதிரி பண்றதை நிறுத்து. என் வாழ்க்கையில நான் இப்படி பயந்ததே இல்ல. எதுக்காக என்ன பார்த்து நீ பயப்படுற சாகுரா? சாஸ்கே கூட சண்டை போடணுமா? நருட்டோ உனக்கு மேலகிறான்டா அவன். பின்னாடி போறீங்க. உச்சிஹா கிளானை பத்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறமும் என் கூட சண்டை போடணுமா? கண்டிப்பா நீ ஒரு பெரிய பைத்தியக்காரன் தான், அதுல சந்தேகமே இல்ல. உனக்கு என் கிளானை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? அதை பத்தி சொல்றதை விட உனக்கு காமிக்கிறேன். அதையும் பாத்திரலாம். சந்தோஷம். என்னோட திறமைக்கு முன்னாடி இவன் கத்துக்குட்டி தான். நான் அவனை தோக்கடிச்சு நானும் திறமைசாலின்னு உங்களுக்கு காட்டுறேன். என்னோட திறமை என்னன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும் சென்சை. போதும், நிறுத்துங்க. பார்க்க விரோதமா இருக்க இவனை முதல்ல நான் தான் தோக்கடிப்பேன். என்னவோ பண்ணிக்கோ. நருட்டோ, 2 நிமிஷத்துல என் காலை பிடிச்சு விட்டுடுன்னு எப்படி கதறான்னு பாருங்க. எனக்கும் கூட சண்டை போட விருப்பம் இல்ல. நான் இங்க வந்ததே உச்சிஹா கூட சண்டை போடுறதுக்கு தான். அப்படியா? உனக்கு சூடான செய்தி ஒண்ணு இருக்கு. அந்த சாஸ்கேவால என்னைய தோக்கடிக்க முடியாது. என்ன நம்பு. அசால்ட்டா பண்ணிட்டான். ரொம்ப ஸ்பீடா இருக்கான். பம்பர மாதிரி சுத்து. பார்க்கறதுக்கு தம்மையா இருக்கான். சொல்லிதான் இருக்கான். நீயே ஒத்துக்கோ, உன்கிட்ட இருக்கிற திறமையை வச்சு என்னெல்லாம் தோக்கடிக்கவே முடியாது. இங்க பாரு சாஸ்கே,
இங்க இருக்கிறதுலயே நான் தான் ரொம்ப சிறந்த கேனன். இது மருமக்களெல்லாம் கத்து வச்சிருப்பான் போல. அவன் என் தாக்குதலை தடுத்துட்டான். கண்டிப்பா அவன் சக்கரம் சக்தி வாய்ந்ததா தான் இருக்கும். இது ஜாலியா இருக்க போது. சண்டை ஆரம்பிக்கலாமா? ஆனா நமக்கு நேரம் இல்ல சாஸ்கே. 3 மணிக்குள்ள நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அதுக்கு 30 நிமிஷம் தான் இருக்கு. அத பத்தி நீ கவலையே படாத. 5 செகண்ட் நம்ம கதையை முடிக்கிறேன். அவன் வந்துட்டான். மன்னிச்சிருங்க காய் சென்சே, நான் இதை செய்யக்கூடாதுன்னு தெரியும். ஆனா இவனை தோக்கடிக்கிறதுக்கு நான் கண்டிப்பா அந்த ஜூட்ஸுவை பயன்படுத்தியே ஆகணும். Leaf Hurricane! நான் இன்னும் வேகமா செயல்படணும். அவன் தாக்குதலை தடுத்தான். பம்பரமாய் சுத்தம் என்ன? அடிச்சிட்டான். பலசாலியா இருக்கானே. ஸ்பீடும் இருக்கு பலமும் இருக்கு பையன்கிட்ட. இங்க என்ன நடக்குது? அவன் ரொம்ப பாதுகாப்பா தான் இருந்தான். ஆனா அதையும் தாண்டி அவனை தாக்கிட்டான். என்னை தாக்க ஏதோ ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துறான். அதை கண்டுபிடிக்கணும். அது நின்ஜூட்சுவா இல்லை கென்ஜூட்சுவா? நான் நினைச்ச மாதிரியே அவன் திரும்பவும் என்னை தாக்க வரான். பரவாயில்ல, இதுவும் நல்லதா இருக்கு. நானும் இதைத்தான் எதிர்பார்த்தேன். இப்ப நான் என்ன செய்யறேன்னு பாரு. இதை பயன்படுத்தி பார்க்க தான் பல நாள் காத்துட்டு இருந்தேன். ஒருவேளை அவன் பயன்படுத்த போறது சரிங்க எடுத்துட்டான். இதை நீ எப்ப கத்துக்கிட்ட? அவனோட கண்கள் அது அவன் 2 கண்கள்லயும் இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அப்ப இதுதான் அந்த ஷரிங்கானா? சாஸ்கே அடுத்து என்ன பண்ண போறேன்னு பாக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அட்டகாசமா இருக்கு. ககாஷி சென்சேயோட ஷாரிங்கன் மாதிரியே இருக்கு. சாஸ்கே அவனோட ஜூட்சுவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு திரும்ப தாக்குவான். கென்ஜூட்சுவா இல்ல நின்ஜூட்சுவா? அவன் எதை பயன்படுத்தினாலும் சரி, அதை நான் இப்ப கண்டுபிடிச்சிருவேன். ஓ, இவனா அப்படியே காப்பி அடிக்க முடியும் போல. ஒவ்வொரு நாளும் சாஸ்கே பலசாலியாகிட்டே இருக்கான். எல்லாரும் உச்சிஹா கிட்ட இருந்து இதைதான் எதிர்பார்ப்பாங்க. இவன் கிட்ட சாஸ்கே தோக்குறதுக்கு துளி கூட வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா ஜெயிச்சிருவான். என்ன? அடிச்சிட்டான். என்னோட வேகத்தையும் தாண்டி அவன் தாக்கிட்டான். ஆனா எப்படி? அவன் என்ன ஜூட்சுவை பயன்படுத்தான்? நல்லா கேட்டுக்கோ, நான் நின்ஜூட்சுவையோ இல்ல கென்ஜூட்சுவையோ பயன்படுத்தல. இன்னும் பெரிய வில்லனா வருவான் போல இருக்கு. இப்போவாவது புரியுதா? நான் பயன்படுத்துறது தாய் ஜூட்சு. என்ன தோக்கடிக்க முடியாது. அப்படின்னா? சாஸ்கே, இது ஒரு வகையான மார்ஷல் ஆர்ட்ஸ் தான், வேற எதுவும் இல்ல. நீ என்ன பண்ற? ஒட்ட கூட முடியல அவனா. நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனால கண்டிப்பா உன்னால என்ன ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னால மத்தவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதோட அந்த ஷரிங்கானால மத்தவங்களோட சக்கராவை தெரிஞ்சுக்க முடியும். அவங்களோட ஹேண்ட் சைன்ஸையும் அசைவுகளையும் அது பார்க்கும். அதை வச்சு அவன் என்ன செய்ய போறான்னு அவனுக்கு முன்னாடியே உன்னால தெரிஞ்சுக்க முடியும்ல. ஆனா இங்க பெரிய பிரச்சனையே தாய் ஜூட்சு வந்த மாதிரி கிடையாது. சரி, இப்ப நீ என்ன சொல்ல வர? என்னோட மூவ்ஸை நான் உங்ககிட்ட மறைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் மறைக்கவும் மாட்டேன். அதை உன்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சாலும் என்னை தடுக்கவும் முடியாது. உனக்கு இன்னும் வேகம் பத்தல. உன்னோட கண்கள் வேணா என்னை விட வேகமா இருக்கலாம். ஆனா உன்னோட உடல் வேகமா இல்லைன்னா அப்புறம் என்ன பயன் இருக்கு சொல்லு? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் நம்புற விஷயத்த சொல்றேன். இங்க மொத்தம் 2 விதமான நிஞ்சாஸ் இருக்காங்க. கொஞ்சம் கூட பயிற்சி தேவையே இல்லாத திறமையோட பிறந்த உன்ன மாதிரி நிஞ்சாஸ். அப்புறம் என்ன மாதிரி வாழ்க்கையில ஒரு நாள் விடாம பயிற்சி பண்ற நிஞ்சாஸ். உண்மை என்னன்னா என்னோட சிறப்பான தாய் ஜூட்சுக்கு முன்னாடி உன்னோட ஷரிங்கான் ஒண்ணுமே இல்ல. அதுதான் உண்மை. விட பவர்ஃபுல்லா அது. ஓ, அடி வாங்கிட்டே இருக்கானே. அசால்ட்டா அடிக்கிறான்ப்பா. டான்சிங் லீஃப் ஷேடோ. வேகமான கண்கள் தான். இப்ப நான் சொன்னது உண்மைங்கிறத நிரூபிச்சு காட்டுறேன். இயற்கையான திறமையை பயிற்சியால ஜெயிக்க முடியுங்கிறத காட்டுறேன்.
அடுத்தவன் என்ன செய்ய போறான்? உன்னோட கதை முடிஞ்சது. யாரு? இது நல்லதுக்கு இல்ல. போதும், நிறுத்து. லே. என்னையா ஆமலா வருது? என்ன பண்றான்? சாஸ்கே சாஸ்கேவையும் பறக்க விட்டுட்டானே. நம்ம எங்க இருந்தப்ப என்னமோ நடந்திருக்கு. என்னதான் தெரியல. உனக்கு எதுவும் ஆகலல சாஸ்கே? மொத்தமா நடுங்கிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியல. நீங்க ஆரம்பத்துல இருந்தே இதை பார்த்துட்டு இருந்தீங்களா? பார்க்காம எப்படி? எவ்வளவு பெரிய ரகசிய டெக்னிக்கை பயன்படுத்தி இருக்கேன்னு தெரியும்ல. ஒரு டர்ட்டில் கூட பேசிக்கிட்டு இருக்கான். அதுவும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு செய்யல. அதான் மாஸ்டர் அவனுக்கு. இதெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். அட என்ன இது? அந்த டர்ட்டில் தான் அவனுடைய சென்சையா? ஓ இந்த உருவத்துலேயே இருக்கலாமா? நான் அந்த ஜூட்ஸுவை வேணும்னு பயன்படுத்தணும்னு நினைக்கல. அது என்னன்னா சண்டையில நடுவுல தெரியாம பயன்படுத்திட்டேன். புரிஞ்சுக்கோங்களேன். அட ஆமா, அந்த டர்ட்டில் தான் அவனுடைய சென்சை. இப்படிலாம் இருக்கீங்களா? என்ன நருட்டோ? அவன் இப்ப ஒரு டர்ட்டில் கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கான். என்ன நினைக்கிறீங்க? உனக்கே தெரியுதுல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட சொல்ற? ஓகே, இப்பதான் எனக்கு புரியுது. ஒரு டர்ட்டிலால கூட சென்சையா இருக்க முடியுமா? அது சென்சிவா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் மன்னிக்கவே மாட்டேன். இந்த மாதிரி காரணம் சொல்லி தப்பிச்சிடலான்னு நினைக்கிறியா? ஒரு ஷினோபி தேவைப்பட்டா மட்டும்தான் அவன் டெக்னிக்ஸ பயன்படுத்தணும். இவ்வளவு பயிற்சிக்கு அப்புறம் அது கூட உனக்கு தெரியலையா என்ன? என்ன மன்னிச்சிருங்க சார். எப்படி இவன் கிட்ட போய் நான் தோத்து போனேன்? நீ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்க தயாரா இருக்கியா? அது தயாரா இருக்க. அப்படின்னா சரி, வெளியே வாங்க காய் சென்சே. என்ன விசேஷம்? இவன மாதிரியே இருக்கான். டக்கரா இருக்க. அவர் குடும்பம் என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? அப்பா பையனா? இருக்கே. ரொம்ப வினோதமா இருக்கு. இவன் ஏன் வினோதமா இருக்கான்னு இப்பதான் புரியுது. எல்லாம் சேம் அப்படியே இருக்கு. ராக்லியை விட இன்னும் பெரிய புருவங்கள். ஏய், காய் சென்சையை பத்தி தப்பா பேசாதீங்க. அவர்தான் உலகத்திலேயே சிறந்த வீரர். அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு டர்ட்டில்குள்ள இருந்து தான் வந்திருக்காரு. எப்படி நடந்துச்சுன்னு நான் வியப்புல பார்த்துக்கிட்டு இருக்கேன். எதையாவது உளறிக்கிட்டு இருக்காரு. அங்க போயிட்டு போது விடலி. சரி சார். உன்னோட தண்டனைக்கான நேரம். போயல. இதுக்கு அடிச்சா? ஒரு பவர் யூஸ் பண்ணி என்ன முதல்ல மன்னிச்சிருந்தே. இது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான். சார், சென்சை. ஐயோ அடிச்சுட்டு அழுகுறான். என்ன சென்சை? என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ இவங்க என்னன்னே நான் புரிஞ்சு போலியே. சீரியஸா காமெடியானே தெரியல இவங்க. சென்சை. அப்பா பையன் தானா? அப்படிதான் இருக்கும். சேமா இருக்கு. சென்சை இருந்தாலும் கூப்பிடுறான்னு தெரியல. கிட்ட போய் நான் எப்படி தோத்தேன்? ஆமா இருக்கு. என்ன மன்னிச்சு. காமெடி பேசி அவங்க. அவங்க ரெண்டு பேருடைய பாசமழையை பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குல்ல? என்னடி இப்படி பேச ஆரம்பிச்சிட்ட? உனக்கு என்ன? ஆனா பவர்ஃபுல்லா இருக்கான். இப்ப நீ நடுநிலையில இருக்க. உன்னை சின்ன பையனும் சொல்ல முடியாது, ஆம்பளைன்னு சொல்ல முடியாது. உண்மையிலேயே நீங்க என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கீங்க. இப்போ போ. விடாம அந்த இடத்த 100 முறை அடிக்கிறது தான் அன்பா உங்களுக்கு. எனக்கு காட்டு. கண்டிப்பா சார், இப்பவே போறேன். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி ஓடி முடி. தளராத. ஆனா தலைமுடியை கவனிச்சுக்கோ. நாம கிளம்பலாம். ஓகே. நருட்டடி உன்னோட கிறுக்கணும். முடியல. எங்க கிட்ட சொல்லாம தப்பிச்சு போலான்னு பாக்குறீங்களா? சரி, ஜூரின் தேர்வு என்ன ஆச்சு? அத பத்தி மறந்துட்டீங்களா என்ன? ஆமா, நான் மறந்தே போயிட்டேன்.
நீ விதிமுறையை மீறினது மட்டும் இல்லாம சுனின் தேர்வு நடக்கிற நேரத்துல போய் இந்த பிரச்சனை பண்ணிருக்க. அதனால உன்னோட தண்டனை இன்னமும் கடுமையா தான் இருக்கணும். சரியா? ஆமா சார். போய் சீக்கிரம் 500 ரோடு ஓடிட்டு வா. கண்டிப்பா சார். இருக்கணுங்க. எனக்கு அவங்கள பத்தி எல்லாம் கவலையே இல்ல. அந்த டேர்ட்டில் எதுக்கு வந்துச்சுன்னு தான் தெரியல. அது உள்ளேருந்தான் வரான். இவங்கதான் ககாஷியோட மாணவர்களா இருக்கணும். எப்படிப்பட்டவங்க பார்த்துடலாம். சரி சொல்லுங்க, ககாஷி சென்சே எப்படி இருக்காரு? அவர் உங்களுக்கு தெரியுமா? நக்கலா சொல்றாரு. தெரியாம எப்படியே எங்களை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க எப்பவுமே சிறந்த எதிரிகள். என்ன பேசுறீங்க? ஜாய் சென்சை சொன்னார் உண்மையாதான். நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. நிஞ்சாவோட செயல்கள் வார்த்தைகளோட சத்தமா இருக்கணும். ககாஷிக்கு ஒரு ஆவாதா? இதுவரை நான் ஒரு 50 தடவை ஜெயிச்சிருக்கேன், 49 தடவை தோத்திருக்கேன். அவனோட எல்லாத்தையும் ஒண்ணு அதிகம். என்ன? நான் நம்ப மாட்டேன். நீங்க எப்படி ககாஷி சென்சையை தோக்கடிச்சீங்க? உண்மையிலே அவனை விட நான் ரொம்ப பலசாலி, வேகமும் அதிகம். இவரோட வேகம் அற்புதமா இருக்கு. ஆமா. கண்டிப்பா இவரு ககாஷியை விட சிறந்தவர் தான். இவரு உண்மையிலேயே மனுஷன் தானா? நீயே ஸ்பீடா தான் இருக்கான். சிறந்தவர் ஜாய் சென்சை தான். நீ உன்னை சொல்லப்படுறதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னோட கண்ணை நீ நல்லா ஒத்து பார்த்து நான் கேட்கிற மன்னிப்பை ஏத்துக்கோ. ஏன்னா நான் மன்னிப்பு கேட்கும் போது என் கண்கள் அழகா இருக்குமா? ககாஷியை விட சிறந்த வீரர்னு சொல்றாரு. அது உண்மையா இருக்குமா? அவர் போய் சொல்ற மாதிரியும் தெரியல. நீ உடனடியா இவங்க கூட கிளாஸ் ரூமுக்கு கிளம்பு இப்பவே. அவனுடைய கைகள். மறந்துடாத, செயல் சிறப்பா இருக்கணும். என்னோட வாழ்த்துக்கள். ஓகே சார். ஹே சாஸ்கே, உன்கிட்ட நான் இன்னும் முழு உண்மையும் சொல்லல. நான் என்னோட திறமைகளை சோதிக்கணும்னு நினைச்சது என்னமோ உண்மைதான். ஆனா நான் தோக்கடிக்கணும்னு நினைக்கிறது உண்மை இல்லை. உன் கூட சண்டை போடும் போது சொன்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? இங்க இருக்கிறதுலே சிறந்த கெனன் நான் தானே. ஆனா எனக்கு மேல ஒருத்தர் இருக்கான். அதுவும் என்னோட சொந்த டீம்ல. நான் அவனை தோக்கடிக்க தான் இங்க வந்தேன். அதுக்கு தான் உன் கூட பயிற்சி பண்ணேன். ஆனா இப்ப உன்னையும் தோக்கடிப்பேன். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதை நீ உன் வாழ்க்கையில என்னைக்கும் மறந்துடாத, சரியா? என்னை வச்சு டெஸ்ட் பார்த்துட்டு போயிருக்கான்ப்பா அவன். எனக்கு ஒண்ணுமே புரியல. உண்மை என்னன்னா உச்சியா கிளார சேர்ந்தவங்க அவ்வளவு பெரிய பருப்பு கிடையாது. அவனே கடுப்புல இருக்கிறான்டா. கண்டிப்பா அடுத்த வாட்டி அவனை தோக்கடிப்பேன். ஓ அப்படியா? இப்பதானே காத்துல பறக்க விட்டான். வன்மத்தை மொத்தம் கக்கறான் இப்போ. அந்த டேப்பை கழட்டினப்ப அவன் கைகளை நீயும் பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். காயம் இருக்கு. எனக்கு என்னமோ அவனை பார்க்கும்போது 24 மணி நேரமும் பயிற்சி எடுக்கிற மாதிரி தெரியுது. ரொம்பவே கஷ்டப்படுவான்னு நினைக்கிறேன். அவன் உன்னை விட அதிகமா பயிற்சி எடுக்கிறான். உன்னை விட அவன் பெரிய ஆளுதான். வெறுப்பேத்துறான். ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு, வச்சு செய்யறான். சரி, உண்மையை சொல்லணும்னா ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. அடுத்து நடக்க போற சுனின் தேர்வு எப்படி இருக்க போதுன்னு பார்த்துடலாம். அதேதான். நாம கிளம்பலாம். நருட்டோ, சாகுரா. இன்னைக்கு எபிசோடு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க. ஏன்னா வந்து எக்கச்சக்க கேரக்டர் உள்ள வந்தது. நிறைய பேர் இன்ட்ரோ பண்ணியிருந்தாங்க. உள்ளேயும் நிறைய பேர் இருக்காங்க, வெளியும் இருக்காங்க. இத்தனை நாள் காட்டலை. இத்தனை நாள் வந்து இந்த நருட்டோ, சாஸ்கே இந்த 3 பேர் தான் பார்த்தோமா. இப்போ அவங்க வில்லேஜ்லேயே நிறைய பேர் இருக்காங்க டீமாக. ப்ளஸ் வந்து வெளியே இருக்கிறவங்களும் வந்திருக்காங்க.
ஸோ இவ்வளோ பேர் இப்போ ஞாபகம் வச்சுக்கணுமான்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ கேரக்டர்ஸ் உள்ள இருக்குது. இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரு பெரிய எக்ஸாம் நடக்க போகுது போல், அதுக்கு தான் இவ்வளோ இப்போ வந்திருக்கு. இதுல அவங்க வந்து சண்டை போறதுக்கு பதிலாக கக்காஷி வேற ஆள் அனுப்பி பண்றாங்களா, இவங்களா அவங்களா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. ஆனா இப்போ சாசுகேக்கே போட்டியா ஒரு லீவ் வந்திருக்கான். அவன் தான் இனிமே இருக்க போக ரொம்ப டஃபா இருப்பான் போல. இவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும். இவன் பெரிய இதா இருப்பான் போல இருக்கு. அதான் இது டெஸ்ட் வந்து அங்கங்கே இப்போ டெஸ்ட்னா ஒரு ரூமில் அப்படி வைப்பாங்கன்னு பார்த்தா இவங்க உள்ள என்ட்ரியா வந்து எல்லாமே டெஸ்ட் தான். இவங்க ஆளுங்களே வந்து எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணே இருக்காங்க இந்த பசங்களோட கெப்பாசிட்டியை. எனக்கு லீவ் வந்து என்ன சொல்கிறதுங்க, பார்க்கறதுக்கு டம்மியாக அப்படி தெரியுது. ஆனால் வந்து பண்ணுறதெல்லாம் வேற லெவலில் இருக்குது. அவன் பேச்சுக்கும் அந்த உருவத்துக்கும் அந்த செயல்பாடுக்கும் சம்மந்தமே இல்லை. எனக்கு வந்து என்ன சாஸ்கேவோட இந்த ஷாரிங்கான் எடுத்தே வந்து அவனை ஒன்றும் பண்ண முடியல. அவன் புதுசாக ஏதோ ஜுட்ஸு சொல்கிறான், அது வந்து உன்னால் காப்பியே பண்ண முடியாது எந்த வேற அப்படின்றான். தெரியவும் இல்லை, கண்ணுக்கு பண்ணுற எதுவுமே எனக்கு தெரியல. ரொம்ப ஸ்பீடுங்க, ஓவர் ஸ்பீடு. இது எதுவுமே பண்ண முடியல. என்னமோ அது இப்போ இவங்க 2 பேருக்குள்ள தான் மோதல் ஹெவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இவங்க பேசிக்கிறது அந்த அவங்களோட சென்சேவனும் பேசிக்கிற கான்வர்சேஷனில் பார்த்தா பயங்கர காமெடியாக இருக்குது. புரிஞ்சிக்கவே முடியலைங்க, இவங்க என்னன்னே என்னால் புரிஞ்சிக்க முடியல. இவங்க ரொம்ப சீரியஸாக இல்லை காமெடியாக என்னன்றதே தெரியல. அந்த மாதிரி குழப்பமாக இருக்குது இவங்க. அதேமாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்த தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. எல்லா பசங்களுக்கும் சாக்குரா மேலே கண்ணா இருக்குது, எல்லா பொண்ணுங்களுக்கும் சாஸ்கே மேலே கண்ணா இருக்குது. இது பார்த்துட்டே இருக்கேன். எந்த பொண்ணு பார்த்தாலும் அழகாக இருக்காளன்னு சாஸ்கே மேலே கண்ணு, எந்த பையன் பார்த்தாலும் சாக்குரா கிட்ட வந்துடுறாங்க. என்னையா இருக்கு அவங்கள்ட்ட அப்படின்ற மாதிரி இருக்குது. நருட்டோ கோவப்படுறது நியாயன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா எங்கெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன், இவங்க தான் கண்ணுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி. இது என்னன்னா இந்த டீம் பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஒன்று. கக்காஷி டீமு இதுவாக இருக்குன்ட்டு அவங்க செஞ்சுட்டு வந்தது. அதை பற்றி வேறு தனியாக இந்த சாஸ்கே மேலே அந்த உச்சிகா கிளானுன்றதுனால அதுக்கு தனியாக ஒரு இது, இவன் இந்த கிளானான்ட்டு எல்லாருமே அவன் மேலே கண்ணா இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தே இவங்களை வந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்றது இனிமேல் வரப்போகிற எபிசோட் தான் பார்க்கணும். ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.